விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. கோவையில் விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக கோவை எம்ஜிஆர் மார்க்கெட்டில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் களத்திலிருந்து செய்தியாளர் பிரவீன் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். பிரவீன், கனமழையால சந்தை சேரும் சகதியுமா காட்சியளிக்கிறத பார்த்து புரிஞ்சுக்க முடியுது. இதனால வியாபாரிகளுக்கு எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா சொல்றாங்க, விவரம்? பிரியதர்ஷினி, கோவை மாவட்டத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய 2 மார்க்கெட்டுகளில் ஒன்றுதான் நான் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த எம்ஜிஆர் மார்க்கெட். கோவை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நேற்றும் அதற்கு முன்தினமும் தொடர்ச்சியாகவே விடிய விடிய கனமழை பெய்திருக்கிறது. இதன் காரணமாக நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய எம்ஜிஆர் மார்க்கெட் முழுவதுமே சேரும் சகதியுமாக மாறியிருக்கக்கூடிய காட்சிகளை தான் ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டி காட்டிக் கொண்டிருக்கிறார். இத்தகைய சூழலில் ஒட்டுமொத்த ஹோல்சேலாக எடுக்கக்கூடியவர்களும் பொதுமக்களும் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய இந்த எம்ஜிஆர் மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய 2 பிரதான சாலைகளுமே முழுவதுமாக சேரும் சகதியுமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கும் வியாபாரம் முழுவதும் மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் குறைந்த விலைக்கு வாங்கி செல்ல வேண்டும் என்கின்ற மனநிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. தற்போதும் காட்சிகளில் பார்க்கலாம், ஒவ்வொரு இடத்திற்கும் செல்லும் போதும் முழுவதுமாக, அதாவது காலின் பாதி அளவிற்கு சேர் நிற்கும் அளவிற்கு இங்கே சேர் அதிக அளவில் தேங்கியிருப்பது பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக ஒருபுறம் இங்கே போக்குவரத்துக்கு சிக்கலாக இருக்கிறது, அதே சமயம் நீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கிறோம். நீர் செல்வதற்கான ஒரு சிக்கலும் இருப்பதன் காரணமாக பல்வேறு சிரமங்களை சந்திப்பதாக இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளும் கூறுகிறார்கள். இவை ஒருபுறம் இருக்க, இவ்வளவு சேரும் சகதியும் இருக்கக்கூடிய சூழலில் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதன் காரணமாக மாநகராட்சி தரப்பிலிருந்து கிருமி நாசினியாவது செலுத்திக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வலுக்கிறது. என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறார்கள் என்பதை குறித்து வியாபாரி ஒருவர் இருக்கிறார், அவரிடமே நம்ம பேசுவோம். இவ்வளவு சகதியா இருக்கு, என்னென்ன மாதிரியான பிரச்சனை உங்களுக்கு இருக்கு? வியாபாரத்தில் எந்த அளவுக்கு மந்தமாகும்? வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே எம்ஜிஆர் மார்க்கெட் தானே ஹோல்சேல் மார்க்கெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பொருள் எல்லாமே மழையில் அதிகமாக வரனால இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே படுதாவை நம்பி தான் இருக்கே தவிர வியாபாரத்தை நம்பி கிடையாது. மழையெல்லாம் வந்துச்சுன்னா படுதாவை தான் முழுசாக போடுறாங்க. அதிகமாக குப்பைகள்லாம் இருக்குது. எவ்வளோ தூரில் கமிஷன் ஆஃபீஸில் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களும் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம மேற்கொண்டு இந்த மாதிரி நியூஸில் போகிறதுனால இன்னமும் நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கிடைக்கணும். இந்த பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா மழையில் நிறையா பொருள் வேஸ்ட் ஆகுதுங்க. வியாபாரமும் அந்த அளவுக்கு இருக்க மாட்டேங்குது மழை டயத்தினால. அதனால் கொஞ்சம் எல்லாம் பார்த்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது வரக்கூடிய பிரதான சாலைகளில் மண் சாலையாக இருக்கக்கூடிய சூழலில் சேரும் சகதியுமாக இருப்பதை மாற்றுவதற்கு தார் சாலை அமைத்து கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது. மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் பேசிய போது அவர்கள் கூறியது என்னவென்றால், மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமே, ஆனால் இந்த பிரதானமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளை அப்புறப்படுத்தி கொடுக்கும் பட்சத்தில் துரிதமாக வேலை செய்ய முடியும் என்கின்ற ஒரு கருத்தையும் கூறியிருக்கிறார்கள். இதே எம்ஜிஆர் மார்க்கெட்டின் பின்புறத்திலும் இந்த கடைகள் அனைத்தையும் மாற்றிவிட்டு இங்கு கான்கிரீட் சாலை அமைப்பதற்குண்டான நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் மற்றும் இந்த கடை உரிமையாளர்களிடம் நாம் கேட்டபோது, ஒரே மட்டத்திற்கு இங்கே சாலைகள் அமைத்தால் மட்டுமே தண்ணீர் தேங்குவதை தவிர்க்க முடியும். ஒரு புறம் மேடாகவும் ஒரு புறம் இறக்கமாகவும் இருந்தால் இதே போன்ற நிலைதான் நீடிக்கும். எனவே பொறியாளர்கள் அதனையும் கருத்தில் கொண்டு தங்களது கோரிக்கைக்கு ஏற்ப திட்டங்களை வகுத்து இங்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை களைய வேண்டும் என்கின்ற கருத்தை வைத்திருக்கிறார்கள். பிரியதர்ஷினி, மழையால அந்த சந்தை சேரும் சகதியுமாக மாறியிருக்கும் காட்சிகளை பார்த்து புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இதனால பல்வேறு சிக்கல்களை வியாபாரிகள் சந்திக்கிறதாவும் கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி இருந்த மழை காலங்களப்பவும் இதே பிரச்சனைகளை தான் வியாபாரிகள் சந்திக்க வேண்டிய சூழல் இருந்ததா? அதாவது நாம் முன்பே குறிப்பிட்டது போல அண்ணா மார்க்கெட், எம்ஜிஆர் மார்க்கெட் இந்த 2 பகுதிகளிலுமே பார்த்தோம் என்றால் இவர்கள் பிரதானமாக பயன்படுத்தக்கூடிய அந்த சாலைகள் என்பது மண் சாலைகளாகவே இருந்தன. ஒவ்வொரு முறையும் அதிகாரிகள் ஆய்வு செய்யும் போது இதற்கான அந்த கான்கிரீட் சாலைகள் அல்லது தார் சாலைகள் அமைத்து கொடுக்கப்படும் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்ததாக கூறுகிறார்கள். கடந்த வாரத்தில் ஒரு மழை ஏற்பட்டிருந்த போது மாநகராட்சி தரப்பிலிருந்து இங்கே ஆய்வு செய்து அதற்கான திட்டங்களை வகுத்திருந்தனர். ஆனால் அதிக அளவில் மழை பெய்யும் அளவிற்கு திடீரென இந்த ரெட் அலர்ட் உள்ளிட்டவை கொடுக்கப்பட்டதன் காரணமாக அந்த திட்ட
திட்டங்கள் வைக்கப்பட்டதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு விட்டதாகவும் அதற்கான பணிகளை முடித்துக் கொடுப்பதற்கு வியாபாரிகள் தரப்பிலிருந்து ஒரே இடத்தில் அதிக அளவில் கடைகள் குவியும் இந்த சந்தை பகுதி, இந்த எம்ஜிஆர் மார்க்கெட்டுக்குள் இது பிரதானமான சந்தை பகுதி என கூறப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய கடைகள் மற்றும் வாகனங்களை அப்புறப்படுத்தி கொடுக்கும் பட்சத்தில் துரிதமாக வேலை செய்ய முடியும். தற்போது மழை ஓரளவு குறையும் போது இதற்கான பணிகளை முழுவதுமாக முடித்துக் கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு கருத்தை கூறுகிறார்கள். நாம் செய்தி பதிவு கொண்டிருக்கும் போதும் அந்த மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் கூறியது, ஒவ்வொரு நாளுமே காலை 11 முதல் 11:30 மணி வரை இந்த சந்தைக்கு வரும் வாகன போக்குவரத்துகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மாநகராட்சி மற்றும் இந்த மாவட்ட நிர்வாகம் தரப்பு வாகனங்கள் வருவதற்கு சற்று சிரமம் ஏற்படுவதாகவும் அவற்றை வியாபாரிகள் தரப்பிலும் இந்த சங்க தலைவர்களிடம் பேசியிருப்பதாகவும் இந்த வாகனங்கள் இந்த பிரதான பகுதி முழுவதுமாக அப்புறப்படுத்தி மார்க்கெட்டின் பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் சில நாட்கள் இயங்கும் பட்சத்தில் முழுமையாக இதற்கான பணிகளை முடிக்க முடியும் என்கின்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். பிரியதர்ஷினி, களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரவீன். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.